தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமை பற்றிய கோட்பாடுகள், அதில் டைப் அப்ரோச், உடல்வாகு அணுகுமுறை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த உடல்வாகு அணுகுமுறையில் கிரிச்சுமர் கிளாசிஃபிகேஷன், இவர் ஜெர்மன் சைக்காட்டிஸ்ட், ஜெர்மன் நாட்டு உளவியல் நிபுணர் கிரிச்சுமர். இவர் என்ன பண்ணார்னா, உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை மூன்றாக பிரித்தார். உடல் அமைப்பின் அடிப்படையில், அப்போ உடல் அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா ஒல்லியானவர்கள், குண்டானவர்கள், அதன் அடிப்படையில் மூன்றாக பாடிலி பில்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை மூன்றாக பிரித்தார். அந்த மூன்றில் ஒன்று பைக்னிக். நம்ம டிஆர்பியில் பெரும்பாலும் பைக்னிக் அப்படின்னு தான் வினாவாக கேட்கப்படுது கிரிச்சுமருக்கு இடத்துல. அப்படின்னா ஃபேட் பாடிஸ்னால் குண்டானவர்களை நம்ம பைக்னிக், அல்லது உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையோரை பைக்னிக் என்று கிரிச்சுமர் வகைப்படுத்தினார். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் உருண்டையானவராகவும் அதுக்கடுத்து வட்ட முகமுடையவராகவும் இருக்கக்கூடியவர்களை, அப்படின்னா உருண்டையான உடல் தேகம் அல்லது குண்டான உடல் தேகம், அதுதான் நம்ம பைக்னிக் என்று வகைப்படுத்தினார். அவங்களுடைய ஆளுமை எப்படியாக இருக்கும் அப்படின்னாக்கா, சைக்ளோதைம் CYCLOTHYME சைக்ளோதைம் என்று அந்த ஆளுமையை கிரிச்சுமர் குறிப்பிடுகிறார். கிரிச்சுமர் பைக்னிக்கினுடைய ஆளுமையை உடல்வாகில் பைக்னிக் என்று குறிப்பிடுகிறார். ஆளுமை அடிப்படையில் பார்க்கும்போது சைக்ளோதைம். இவங்களுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, சோஷியபிள் அப்படின்னு சொல்லும்போது மற்றவரோடு மிக எளிமையாக பழகக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா கலகலப்பானவர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜாய்ஃபுல், மகிழ்ச்சியாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸி டு மிங்கிள் வித் அதர் பீப்புள், மற்றவர்களோடு மிக எளிமையாக பழகும் திறன் படைத்தவர், அதுதான் பைக்னிக். இரண்டாவதாக அத்லெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இதை திரண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையவர்கள், திரண்ட அல்லது பருத்த தசைகள் மற்றும் எலும்புகளை உடையவர்களை அத்லெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ்டு பாடி, இவங்களை நம்ம சைசோதைம் என்று உளவியல் ரீதியாக குறிப்பிடுகிறோம். சைசோதைம் என்று சொல்லுவாங்க. சைசோதைம் SCHIZOTHYME சைசோதைம். ஆசிரியர்களே, இந்த இடத்துல உடல்வாகு அணுகுமுறையில் அத்லெட்டிக்கு, ஆனால் இவங்க ஆளுமை அடிப்படையில் பார்க்கும்போது சைசோதைம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ சைசோதைம் என்ற ஆளுமை உடையவர்களுடைய உடல்வாகு பண்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அத்லெட்டிக் அப்படின்னு குறிப்பிடுறோம். இதுவே சைக்ளோதைம் என்கின்ற ஆளுமை அமைப்பை உடையவர்களுடைய உடல்வாகு அப்படின்னு கேட்டாங்கன்னா பைக்னிக் என்று குறிப்பிடுகிறோம். சில சமயங்களில் பாருங்களேன், சோஷியபிள் கேரக்டர் ப்ரெசன்ட் இன் த ஃபாலோவிங் பர்சனாலிட்டி டைப் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் பைக்னிக், பியில் அத்லெட்டிக், சியில் லெப்டோஸ்ட்ரோமாட்டிக், டியில் ஹோல் த போ அப்படின்னு கேட்டாங்கன்னா பைக்னிக் என்பது சரியானது. அதற்கடுத்ததாக மூன்றாவது லெப்டோஸ்ட்ரோமாட்டிக் அப்படின்றது லீனாக இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா ஒல்லியான உடல் தேகம் உடையவர். இவங்க பார்த்திங்கனாக்கா அன்சோஷியபிள், இவங்க எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அத்லெட்டிக், இவங்க அன்சோஷியபிள். யாருக்கு ஆப்போசிட்டு? பைக்னிக்கு ஆப்போசிட்டு. குண்டாக இருக்கிறவங்களுடைய உடல்வாகு பண்புக்கு எதிராக இருப்பவர் தான் ஒல்லியான உடல் தேகமுடையவர்களின் பண்பாக நம்ம பார்க்குறோம். அப்போ அன்சோஷியபிள்னால் மற்றவரோடு சமூக இணக்கம் இருக்காது, எப்போதும் தனிமையே விரும்புவாங்க, மகிழ்ச்சியின்மையோடு இருக்க வாய்ப்பு இல்லை, மற்றவரோடு அவ்வளோ எளிமையாக பழக மாட்டாங்க, அவங்க தான் அன்சோஷியபிள் என்று குறிப்பிடுகிறோம். அதனால் ஆசிரியர்களே, ஒன்று கேரக்டரை வினாவாக கேட்டு ஆப்ஷனில் பைக்னிக், அத்லெட்டிக், லெப்டோஸ்ட்ரோமாட்டிக்னு கேட்கலாம். அப்படின்னா மேட்ச் 1ல் பர்சனாலிட்டி டைப்பை கொடுத்துட்டு மேட்ச் 2ல் கேரக்டரை மேட்ச் பண்ண சொல்லலாம்.
இல்லை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லெப்டோசொமாட்டிக்கும் என்ன சொல்லுவோம்னா லெப்டோசொமாட்டிக். சொமாட்டிக்னாக்கா உடல்னு அர்த்தம், லெப்டோனா லீனுன்னு அர்த்தம், மெல்லிய உடல் தேகம் உடையவர். இவங்களே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா சைசோதைம் என்று தான் அழைப்போம். 2 பேரை நம்ம சைசோதைம் தான் சொல்லுவோம். யார்? அத்லெட்டிக்கு தென் லெப்டோஸ்டோமாட்டிக்கு. பைக்னிக்கை மட்டும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சைக்ளோதைம். நீங்கள் அதை கூட ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், சைக்ளோதைம் நம்ம கூட ஏற்கனவே எழுதியிருந்தோம். சைக்ளோதைம். சைக்ளோ அப்படின்னாக்கா வட்டமா, அப்போ உருண்டைன்னு எடுத்துக்கலாமா? உருண்டையான தேகம், தைம்னா தேகம். அப்போ உருண்டையான தேகம் உடையவர்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பைக்னிக் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ ரொம்ப எளிமையாக நம்ம நினைவில் வச்சுக்கலாம். பொருள்படி பார்க்கும்போது சைக்ளோதைம் என்ன சார், நான் சைக்காலஜியில் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம புரிஞ்சுட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கேட்குறாங்க. அழகாக நினைவுபடுத்தி நம்ம சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்கலாம். எப்படி சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்கலாம்னா, பைக்னிக்கை நம்ம ரவுண்ட் பாடி ஆர் ஃபேட் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சைக்ளோதைம் அப்படின்னாக்கா சைக்ளோனா உருண்டை அப்படின்னு நினைவு வச்சு தொடர்படுத்தி பைக்னிக்கை சொல்லிடலாம். மீதி ரெண்டுமே சிசோதைம் அல்லது சைசோதைம் என்று எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையாக, நான் நிறைய பண்புகள்லாம் கொடுக்கல, மேஜரான ஒரு கேரக்டர் பாருங்களேன். சோஷியபிள் பைக்னிக்கு, அன்சோஷியபிள் லெப்டோசொமாட்டிக். எனர்ஜெட்டிக் பீப்புள் யாருன்னா அத்லெட்டிக்.